அமெரிக்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு அறிக்கையின்படி 65,960 இந்தியர்கள் முறையான அனுமதி பெற்று அமெரிக்க குடிமக்களாக மாறியுள்ளனர். அதன்படி மெக்சிகோவுக்கு அடுத்தபடியாக இந்தியர்கள் 2வது இடத்தில் உள்ளனர். இதுகுறித்து மேலும் கூறப்பட்டுள்ளதாவது: கடந்த 2022 ஆண்டு நிலவரப்படி வெளிநாடுகளைச் சேர்ந்த 4.6 கோடி பேர் அமெரிக்காவில் வசித்து வருகின்றனர். இது அமெரிக்காவின் மொத்த மக்கள் தொகையான 33.33 கோடியில் 14% ஆகும். மொத்த வெளிநாட்டவர்களில் 53%, அதாவது 2.45 கோடி பேருக்கு அமெரிக்காவில் குடியுரிமை கிடைத்துள்ளது. அமெரிக்க குடியுரிமை பெற்றதில் மெக்சிகோ நாட்டவர் முதலிடத்திலும், அடுத்தபடியாக இந்தியர்கள் 2வது இடத்திலும், இதைத் தொடர்ந்து பிலிப்பைன்ஸ் நாட்டினர் 3வது இடத்திலும் உள்ளனர். குவைத்தில் முதல் முறையாக இந்தி வானொலி சேவை தொடங்கப்பட்டுள்ளது. குவைத் வானொலியில் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்தி நிகழ்ச்சிகளை ஒலிபரப்ப குவைத் தகவல் தொடர்பு அமைச்சகம் முன்னெடுத்த நடவடிக்கையை இந்திய தூதரகம் பாராட்டுகிறது. இதன் பொருட்டு முதல் நிகழ்ச்சி கடந்த ஏப்ரல் 21 அன்று இரவு 8:30 முதல் 9 மணி வரை ஒலிபரப்பு செய்யப்பட்டது. இந்த முன்னெடுப்பு இந்தியா குவைத் இரு நாடுகளுக்கு இடையிலான நட்புறவை பலப்படுத்தும் என்று குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கு நாடான குவைத்தில் 10 லட்சத்துக்கும் அதிகமான இந்தியர்கள் வசிக்கின்றனர். குவைத்தில் வாழும் வெளிநாட்டினரின் எண்ணிக்கையில் முதலிடம் வகிப்பவர்கள் இந்தியர்களே என்கிறது அந்நாட்டின் இந்திய தூதரகம். இந்தியாவிலிருந்து புலம்பெயர்ந்து குவைத்தில் குடியேறியவர்களில் பலர் பொறியாளர்கள், மருத்துவர்கள், பட்டய கணக்காளர்கள், விஞ்ஞானிகள், மென்பொருள் நிபுணர்கள், கட்டிடக் கலைஞர்கள், செவிலியர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. விஜய் நடிப்பில் உருவான கில்லி திரைப்படம் ரீ-ரிலீஸில் 2 நாட்களில் 12 கோடி ரூபாய் வரை வசூலித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. முன்னதாக ரீ-ரிலீஸ் செய்யப்பட்ட எந்த படங்களும் 2 நாட்களில் இந்த அளவு வசூலிக்கவில்லை என கூறப்படுகிறது. கடந்த 2004 ஆண்டு ஏப்ரல் 17 இயக்குனர் தரணி இயக்கத்தில் விஜய் நடிப்பில் வெளியான படம் கில்லி விஜயின் கரியரில் முக்கியமான படமாக அமைந்தது. வித்யாசாகர் இசையமைத்திருந்தார். இந்த படம் தெலுங்கில் மகேஷ் பாபு நடிப்பில் வெளியான ஒக்கடு படத்தின் ரீமேக். இந்நிலையில் இப்படம் 20 ஆண்டுகளுக்குப் பிறகு 4K டிஜிட்டல் தரத்தில் மெருகூட்டப்பட்டு கடந்த ஏப்ரல் 20 திரையரங்குகளில் வெளியானது. இப்படத்தின் முதல் காட்சியே புதிய விஜய் படத்தின் முதல் நாள் காட்சி போல ரசிகர்கள் கொண்டாடினர். திரையரங்குகள் ஹவுஸ்ஃபுல்லானதன் எதிரொலியாக படம் முதல் நாள் 8 கோடி ரூபாய் வசூலை குவித்தது. இது அண்மையில் வெளியான புதிய படங்களுக்கு நிகரான வசூலாக கருதப்படுகிறது. மறுவெளியீடு படத்துக்கு இப்படியான வசூல் கிடைப்பது அரிது. தொடர்ந்து ஏறுமுகத்தில் இருந்து கொண்டு புது உச்சங்களைத் தொட்டு அதிரடி காட்டி வந்த 22 கேரட் ஆபரணத் தங்கத்தின் விலை இன்று பெருமளவில் குறைந்துள்ளதோடு அதன்படி இன்று ஏப்ரல் 23 22 கேரட் ஆபரணத் தங்கம் ஒரு சவரன் 53,600 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. அடுத்தடுத்து திருமண வைபவங்கள் அதிகம் நடைபெறும் மாதங்கள் வருவதால் தேவைக்காக நகை வாங்கும் சாமானியர்கள் இந்த விலை குறைவால் ஆறுதல் அடைந்துள்ளனர். உலக சாம்பியனுடன் விளையாட உள்ள வீரரை தேர்வு செய்யும் கேண்டிடேட் செஸ் தொடர் கனடாவின் டொராண்டோ நகரில் நடைபெற்றது. 14 சுற்றுகளை கொண்ட இந்த தொடரில் இந்திய கிராண்ட் மாஸ்டரான 17 வயதான குகேஷ் 9 புள்ளிகள் பெற்று சாம்பியன் பட்டம் வென்றார். கேண்டிடேட்ஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற குகேஷுக்கு சுமார் 78,50,000 ரூபாய் பரிசுத் தொகை வழங்கப்பட்டது. இதன் மூலம் கேண்டிடேட்ஸ் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்ற 2வது இந்திய வீரர் என்ற பெருமையையும் பெற்றுள்ளார் குகேஷ். தமிழகத்தில் அதிகரிக்கும் கோடை வெயிலால் பொதுமக்கள் அவதிப்பட்டு வருகின்றனர். தொண்டை வலி, சளி பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்பதால் குழந்தைகளுக்கு ஐஸ்கிரீம், ரோஸ்மில் கொடுக்க வேண்டாம் என்று சுகாதாரத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழகத்தில் கடந்த 20 நாட்களாக கடும் வெயில் வாட்டி வருகிறது. அக்னி நட்சத்திரம் இன்னும் தொடங்காத நிலையில் சுட்டெரிக்கும் வெயிலால் பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். தமிழக பொது சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிவுறுத்தல்களில் கோடை வெயிலின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் உடலில் நீர்ச்சத்து குறையாமல் பராமரிக்க தேவையான அளவு தண்ணீர் குடிக்க வேண்டும். பயணத்தின் பேரோது குடிநீரை எடுத்து செல்ல வேண்டும். ORS, எலுமிச்சை ஜூஸ், இளநீர், மேலோர் மற்றும் பழச்சாறுகள் அதிகம் குடிக்க வேண்டும். பருவகால பழங்கள், காய்கறிகள் மற்றும் வீட்டில் சமைத்த உணவுகளை சாப்பிட வேண்டும். அதிக வெயில் சமயங்களில் வெளியே செல்லாமல் முடிந்தவரை வீட்டில் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நல்ல காற்றே ஓட்டம் மற்றும் குளிர்ந்த இடங்களில் இருப்பதுடன் மெல்லிய தளர்வான பருத்தி ஆடைகளை அணிய
வேண்டும், வெளியே செல்லும் போது காலணிகளை அணிய வேண்டும், மதிய நேரத்தில் வெளியே செல்லும் போது குடை எடுத்துச் செல்ல வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. கோவிந்தா கோவிந்தா முழக்கம் வெண்ணை முட்ட பக்தர்கள் புடைசூழ தங்க குதிரை வாகனத்தில் பச்சை பட்டுடுத்தி வைகை ஆற்றில் இறங்கினார் கள்ளழகர். செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் 23 அதிகாலை 6 மணி அளவில் மதுரை ஆழ்வார்புரம் வைகை ஆற்றில் எழுந்தருளினார் கள்ளழகர். இந்த நிகழ்வின் போது லட்சோப லட்சம் மக்கள் கள்ளழகரை தரிசித்து வழிபட்டனர். கடந்த 2 ஆண்டுகளாக தனுஷ்கோடிக்கு அகதிகளாக வரும் இலங்கை தமிழர்கள் கைது செய்யப்படாமல் மனிதாபிமான அடிப்படையில் மண்டபம் முகாமில் தங்க வைக்கப்படுகின்றனர். இந்நிலையில் இலங்கையில் மட்டக்களப்பு பகுதியைச் சேர்ந்த சிவனேஸ்வரன், கஜேந்திரன், அவரது மகன் சஜித் ஆகியோர் இலங்கை தலைமன்னார் கடற்கரையிலிருந்து ஃபைபர் படகில் தனுஷ்கோடி அரிச்சல்முனை கடற்கரையில் நேற்று அதிகாலை வந்து இறங்கினர். தகவலறிந்த மண்டபம் மரைன் போலீசார் அவர்களை மீட்டு காவல் நிலையத்துக்கு அழைத்துச் சென்றனர். விசாரணைக்குப் பின்னர் மண்டபத்தில் உள்ள இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் ஒப்படைத்தனர். இதன் மூலம் மார்ச் 2022 மாதத்திலிருந்து தமிழகத்துக்கு வந்த இலங்கை அகதிகளின் எண்ணிக்கை ஆகஸ்ட் 301 உயர்ந்துள்ளது. 1 முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களுக்கு நாளை ஏப்ரல் 24 முதல் கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. வழக்கமாக கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் ஜூன் முதல் வாரத்தில் திறக்கப்படும். இந்நிலையில் இந்த ஆண்டு வெயில் மிகவும் கடுமையாக இருப்பதால் பள்ளிகள் திறப்பில் காலதாமதம் ஏற்படலாம் என தெரிகிறது. மேலும் மக்களவை தேர்தல் வாக்கு எண்ணிக்கை ஜூன் 4 தேதி நடைபெறுவதால் அதற்கு பின்னரே பள்ளிகள் திறக்கப்பட வாய்ப்புள்ளது. திருப்பத்தூர் டவுன் பூங்காவனத்தம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் தண்டபாணி. இவரது மகன் விஷ்ணு, வயது 28. இவர் நேற்று தனது 2 சக்கர வாகனத்தில் திருப்பத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தார். உச்சிவெயில் மண்டையை பிளக்க அதையும் பொருட்படுத்தாமல் விஷ்ணு தனது வாகனத்தில் அதிக வேகமாக சென்றார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை கடந்து சென்றபோது வாகனத்தின் இன்ஜினில் இருந்து புகை வெளியானது. இதை சட்டென கவனித்த விஷ்ணு வாகனத்தை சாலையோரமாக நிறுத்தினார். இதில் பெட்ரோல் டெங்கில் இருந்து கசிந்த பெட்ரோல் சூடாக கொதித்த இன்ஜின் மீது விழுந்தவுடன் 2 சக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்தது. உடனே விஷ்ணு வாகனத்தை விட்டு தொலைவாக ஓடினார். இதற்கிடையே 2 சக்கர வாகனம் மீது பற்றிய தீ மளமளவென எரியத் தொடங்கி தீ கொழுந்துவிட்டு எரிந்தது. தகவல் அறிந்த திருப்பத்தூர் தீயணைப்புத் துறையினர் தீப்பற்றி எரிந்த தீயை தண்ணீரை ஊற்றி அணைத்தனர். தீ முழுமையாக கட்டுப்படுத்தினாலும் 2 சக்கர வாகனம் எலும்பு கூடாக காட்சியளித்தது. இதுகுறித்து திருப்பத்தூர் நகர காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இன்று 22 கேரட் தங்கம் விலை கிராமிற்கு 145 ரூபாய் குறைந்து 1 கிராம் தங்கம் 6700 ரூபாயாகவும் 8 கிராம் தங்கம் 53,600 ரூபாயாக விற்கப்படுகின்றது. இன்று வெள்ளி விலை கிராமிற்கு 2 ரூபாய் 50 பைசா குறைந்து 1 கிராம் வெள்ளி 86 ரூபாய் 50 பைசாவாக விற்கப்படுகின்றது.